மக்களுடைய எதிர்ப்பை மீறி அதை குப்பை கிடங்கா நுண்ணுயிர் கிடங்கா ஏதோ மாற்றிட்டாங்க. குப்பைகளை குவித்து அப்பகுதியை சுகாதார சீர்காக மாற்றிட்டாங்க. பேர் தான் நகராட்சி. இப்படி ஆதீனத்தை வாங்கி கொஞ்ச நாள்லேயே அது இப்பவும் கூடி அதை மருத்துவமனை மீண்டும் ஆதீனம் பராமரித்து நடத்த கேட்டிருக்காரு, தரல. அவங்க ஏற்கனவே இடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை அப்போ பாஜக உட்பட கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. தப்போ மீண்டும் மருத்துவமனை கட்டடத்தை இடிக்க இருப்பதாக செய்தி வெளியே. உடனே சாகு வர உண்ணாவிரதம் இருக்கிறேன் அப்படின்னு ஆதீனம் சொல்லியிருக்காரு. முதல்வர் ஸ்டாலின் குப்பை மேடு அமைக்க வேண்டும் என்றால் திமுக ஆக்கிரமித்து வைத்திருக்கும் அரசு புறம்போக்கு நிலத்தை மீட்டு அதில் அமைத்து கொள்ள வேண்டும். ஆதீனம் சொந்தமான இடத்தில் உள்ள மருத்துவமனை கட்டடத்தை இடித்துவிட்டு அங்கே அமைக்க முடிவு எடுத்திருப்பது திமுக அரசின் வழிப்பறி. திமுக அரசு கோயில் சொத்துக்களையும் ஆதீன சொத்துக்களையும் அத்துமீறி ஆக்கிரமிப்பு நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆதீனம் சொந்தமான இடத்தை ஆதீனத்தையும் ஒப்படைக்க வேண்டும் சொல்லியிருக்காரு. இது செவடங்காதில் உள்ள மாதிரி கேட்டு செய்கிறாங்களா என்னன்னு பொறுத்துன்னு பார்ப்போம். இங்கே கள்ளச்சாராய சாவு, வேங்க வயல் இதெல்லாம் நடந்தது. இதுக்கெல்லாம் முதல்வருக்கு சொன்னாங்களா இல்லை அவர் போவே இல்லை. கரூருக்கு வந்தார் நைட்டாக ஆச்சா, அது இன்னும் போயிட்டுருக்கு, அதை விட்டுருங்க. ஆனால் இவர் என்ன இப்போ இப்படி கம்யூனிஸ்ட் நடத்துகிறாங்களா என்னன்னு தெரியல. காசாவில் உலகமே பார்க்க இஸ்ரேல் நடத்திய ஒரு அப்பட்டமான மனித உரிமைக்கு கண்டிக்கத்தக்கது ஒன்றிய அரசை வழிபடுத்த சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறாங்கிற. காசா இங்கேயே இருக்குது, நம்ம தீர்மானம் போட்டால் அவனுக்கு தெரிய போகுதா? இங்கே நடக்கிறது எத்தனையோ பிரச்சனை இருக்குது இல்லையா? அப்போது இவர் கம்யூனிஸ்ட் நடத்துகிறாங்க, அதில் ஸ்டாலின் கலந்துக்கிற பேசுகிறாரு. ஸோ எங்கேயோ நடக்கிற பிரச்சனை. இதுக்கு தான் அண்ணாமலை குறிப்பிட்டு பாருங்க. கள்ளக்குறிச்சி வழிதர்களுக்கு காசாயை பற்றி கவலை இதற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, உள்ளூர் நிலைமையே ஊசலாடும் போது உலக அரசியல் உங்களுக்கு தேவைதானா? பாலஸ்தீனத்துக்கு விடிவுகாலம் பிறக்க வேண்டும் என பேசும் உங்களால் வேங்கவையில் போன்ற கொடுமையில் மக்களை விடுவிக்க முடியவில்லையே ஏன்? கள்ளக்குறிச்சி மக்களை காவு கொடுத்த நீங்கள் காசாய் கருணை காட்ட சொல்வது அகச்சிறந்த நகைச்சுவை அப்படின்ட்டார். இதை ஒருத்தர் சொல்லியிருந்தார். இப்போது அங்கே விட்டு விட்டு இறந்தாங்க 60 பேர், இங்கே ஒரேடியே இறந்தாங்க 41 பேர், அதனால் போனார். மொத்தம் இங்கே உள்ளதுக்கு அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். அது எங்கே நடக்கிற பற்றி சொல்ல வேண்டியதான். அதுக்கு பெரிய அவங்க பார்த்துப்பாங்க. அப்படி பார்த்தா அவங்க இங்கே கரூருக்கு யாராவது இது பண்ணுறாங்களா? ஸோ இதெல்லாம் இங்கே தான் ஓட்டு போட்ட மக்களுக்கணும் அதை செய்யணும். அதை விட்டு எங்கேயோ ஏதோ நடக்குது, உலகம் போகிற நடக்கிறத பற்றி அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி எனர்ஜி வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதான் சொல்கிறாரு. இது நகைப்புக்குரியது கூப்பிட்ட மாதிரி மக்கள் உணரணும். தெரிஞ்சலைன்னா யோசிச்சுக்கோ. நன்றி.